அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நான் ஃபாத்திமா. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நான் நேற்று ஒரு மால்க்கு போயிருந்தேன். அங்கே என் கண்ணில் பட்ட பூனைங்க சம்மந்தப்பட்ட குட்டி குட்டியான க்யூட்டான திங்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ரசித்தேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கிற ஆப்பாஸ் கைவன் மால்க்கு தான் போயிருந்தேன். அங்கே என் கண்ணில் பட்ட பூனைங்க சம்மந்தப்பட்ட குட்டி குட்டியான க்யூட்டான திங்ஸ் எல்லாம் வீடியோ பண்ணியிருக்கேன். பூனையை விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி என் கண்ணில் ஃபஸ்ட்டு பட்ட பொருள் இந்த கப்பு தான். ரொம்ப க்யூட்டான கப்பு. பூனை கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த கப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு வீடியோ பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த கப்போட ப்ரைஸ் வந்து 150 தான். மாலில் எத்தனையோ பொருள் இருந்தாலும் என் மைண்ட் என்னமோ பூனைங்களை சுற்றியே தான் போயிட்டுருக்கு. அது ஏன்னு தான் தெரியல. இது குழந்தைங்க விளையாடுற டாக்கிங் டாம். எங்கே பார்த்தாலும் பூனைகள் சூழ் உலகம் தான் இந்த உலகம். எங்கேயுமே பூனை ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். அதுதான் இங்கே பார்த்தீங்களா, இது வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கார்லலாம் வைக்கிற மாதிரி நிறைய பூனைங்க கலர் கலராக இருக்குது. ஹலோ கிட்டீஸ் இது எல்லாமே. இது வந்து ஜாப்பனீஸ் பூனை. நம்ம வீட்டில் ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு அழகான இடம் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது என்னன்னு தெரியல. இது சூப்பரான ஒரு பில்லோ. இது என் வீட்டு பூனை அந்த மதர் கேட் ஃபஸ்ட்னா மாதிரியே இருந்தது. இது பாருங்கள், நிறைய க்யூட்டான ஹலோ கிட்டி. இதுதான் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். இது வந்து ஹேர் பேண்ட்ஸ் நிறைய, எல்லாமே கிட்டீஸ் தான். கலர் கலராக ஹலோ கிட்டி ஹேர் பேண்ட்ஸு. இது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். என் பொண்ணு வளர்ந்துட்டா, அதனால் இது யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பிடிச்சிது. அடுத்தது ஹலோ கிட்டி பென்சில் செட்டு. என் பையனுக்கு வாங்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதான். அவனுக்கு நரிட்டோ தான் வேணும்னு நரிட்டோ வாங்கிட்டான். இது வேணான்னு சொல்லிட்டான். இது டொரிமோனும் ஒரு கேட் ரோபோட் தானே. இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம், வீட்டில் வைக்கிறது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் நான் வாங்கலை. அடுத்தது ஹலோ கிட்டி கீ செயின்னு. என் பொண்ணு கீ செயின் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தா, அவள் பேக்கில் மாட்டுறதுக்கு. அதுக்காக இந்த கீ செயினே செலக்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த ஹலோ கிட்டி அழகான கீ செயின், அதனால் அதே வாங்கியாச்சு. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டில் வைக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் போல் ரொம்ப அழகானதாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற அஃப்னா ஃபஸ்ட்னா மாதிரியே இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. அடுத்தது இது வந்து இதுவும் டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். ஹலோ கிட்டி, டோரிமோன் எல்லாமே. பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சைனீஸ் கேட்டு. இது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. இதுவும் கிட்டி தான். நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் என் பொண்ணு இங்கே இதை பார்த்துட்டு இருந்தா. இதெல்லாம் பிடிஎஸ் தான். அவர் பிடிஎஸ் ஃபேன்னு சொல்லிக்கிறா. பிடிஎஸ்னால் சிங்கர்ஸ்ன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கும் பிடிஎஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களில் யாராவது பிடிஎஸ் ஃபேன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லணுமா, அவள் சொல்ல சொன்னா. இது ஹலோ கிட்டியில் க்யூட்டான பொம்மை. இது பூனை பொம்மைங்க தான். நம்ம வீடு ஃபுல்லாக பூனைங்களை தீமாக வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பொம்மைங்களை வாங்கி சோஃபா பெட்லலாம் போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஹலோ கிட்டியில் டஸ்ட்பின்னு. இதுவும் நம்ம வந்து அந்த பூனை தீமோட வீட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு கீ செயின் தான், ஹலோ கிட்டி கீ செயின். இதெல்லாம் டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பரில் கூட வந்து பூனைங்க படம் தான் போட்டிருக்குது. இது ஒரு கொரியா ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்னு வீடியோ பண்ணிட்டேன். இது வந்து கொரியா ப்ராடக்ட். பார்த்திங்களா, பூனைங்களோட கால்லாம் இருக்குது. டிஷ்யூ பேப்பராக தான் இருக்குமோ, டிஷ்யூ பேப்பர்னு நினச்சி தான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னென்னு நான் கேட்டுக்கல. டிஷ்யூ பேப்பர் தானே. பார்த்திங்களா, இது வந்து அழகான பேகு, க்யூட்டான பேகு. இதெல்லாம் வந்து பாக்கெட் மிரர், குட்டி குட்டியாக. இது எல்லாமே பூனைங்க தான் இருக்குது. இது வந்து லிண்ட் கிளீனர்னு நினைக்கிறேன், பூனைங்களுக்கு, பூனைங்களோட முடியை க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து பிம்பிள் பேட்ச்சு. இதுலேயும் பூனைங்க தான். அந்த லூசிஃபர் இருக்கான் பார்த்தீங்களா. எனக்கு இங்கே கடையிலேயே ரொம்ப 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 பிடிச்சது இந்த மிரர் தான். ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் பூனை மிரர் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நான் பார்த்து ரசித்ததை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பபாய், தேங்க்யூ, டேக் கேர்.